ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது சா ஃப்ரான்ச்சைஸோட 10th பார்ட். ஸோ இந்த படம் போன வருஷமே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. பட்டு இந்த படம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் வந்துடுச்சு. ஸோ இதை நான் போன வருஷமே எதிர்பார்த்தேன். பட் இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு தமிழ் டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாங்களே, அது நினச்சே சந்தோஷப்படுறேன். ஸோ தமிழ் டப்பிங் குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சில பல குறைகளும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ படத்தோட பேசிக் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜான் கிரேமருக்கு தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேன்சர் இருக்கும். ஸோ அந்த கேன்சரை போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில டாக்டர்ஸை நம்பி பார்த்தீங்கன்னா போவார். பட் கடைசியில் தான் தெரியும் அவனுக்கு காசை வாங்கிட்டு நம்ம ஜான் கிரேமருக்கு அந்த ஆப்ரேஷனே பண்ணலைன்ட்டு. ஸோ அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமு. ஸோ நம்ம ஜான் கிரேமரை நம்பி ஏமாற்றிருப்பானுங்க. ஸோ நம்ம ஜான் கிரேமரை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சாதாரணமாக தப்பு பண்ணுறவங்கள பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பிடிச்சி கேம் வைப்பார். ஸோ இப்போ அவருக்கே ஒரு தப்பு நடந்திருக்கும்போது சும்மா விடுவார, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து அவரோட அந்த கொடூரமான விளையாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து யார் யாரெல்லாம் தப்பிக்கிறாங்க அதை நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகும். ஸோ ஸ்லாஷர் கேட்டகிரியில் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பீக்குன்னு சொல்லலாம். சா ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயும் இல்லை. ஸோ ஒரு சில படம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. சா 4, சா 6, சா 7 இந்த 3 படம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. மீதி எல்லா படமும் பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அந்த எல்லா படத்தையும் பார்த்திங்கன்னா செக் பண்ணுங்கள். ஸோ தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஸோ எல்லா படமும் இங்கிலீஷ்லேயும் பார்த்தேன், தமிழ்லையும் பார்த்திங்கன்னா பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் எப்படிங்கிறது உங்களோட டிசைனை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தாண்டி இப்போதைக்கு தமிழ் டப்பிங் வந்தோன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. சில பல இடங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் சொதப்பின மாதிரி இருந்தது. முக்கியமாக எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவாக இருந்தது ஜான் கிரேமர். ஐ மீன் அந்த மெயின் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த ஒரு வாய்ஸ் பார்த்திங்கன்னா செட் ஆகலையும் தோணுது. ஸோ இதுக்கு முன்னாடி சில தமிழ் டப்பிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாய்ஸ் வேறு மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க டப்பிங் பண்ணும்போது வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு பேசியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் செட் ஆகலை. அந்த கேரக்டர் வாய்ஸ் மட்டும் எனக்கு செட் ஆகலை. மேபி உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தாண்டி எனக்கு பெருசாக பார்த்திங்கன்னா டப்பிங்கில் எந்த விதமான குறையும் பார்த்திங்கன்னா தெரியல. மெயின் எனக்கு அந்த மெயின் கேரக்டரோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எனக்கு மேபி அது செட் ஆகலையோ என்னவோ. உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்த சாப்பாடுங்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பில் லைன்ஸ் கேட் ப்ளேயில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யாராவது பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.